வீட்ரேடிங் தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்மளோட சேனல் பார்த்தீங்கன்னா நிஃப்டி, ஃபின் நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, சென்செக்ஸ் இப்படி எல்லா இண்டெக்ஸ்க்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் டெய்லி வீடியோவாக பதிவிட்டு வந்துட்டு இருக்கோம். அப்படி இருக்கும்போது இன்னைக்கு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் நம்மளோட ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட் எப்படி ஒர்க் ஆயிருந்தது, நாளைக்கான எக்ஸ்பைரிக்கு பார்த்தீங்கன்னா என்னென்ன சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்ற இந்த வீடியோவில் வந்து தெளிவாக பார்க்க போகிறோம். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். ஓகே, நிஃப்டி என்ன பண்ணியிருக்குன்னா இன்றைக்கி வந்து ஃபஸ்ட்டு 15 மினிட்டுக்குள்ளேயே தான் இன்றைக்கி வந்து ஒரு கன்சல்டேஷன் நடந்தது. கிட்டத்தட்ட நம்மளோட சப்போர்ட் ஆனால் 23,517 எக்ஸாக்டாக சப்போர்ட் எடுத்து அந்த இடத்துல இப்போ நின்று இருக்குது. ஓகேங்களா? ஸோ அப்போ நாளைக்கு அதாவது கிட்டத்தட்ட ரொம்ப நாளாகவே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 5-6 நாளாகவே பார்த்தீங்கன்னா இந்த 10ஆம் தேதியிலேருந்து மார்க்கெட் வந்து ஒரு சைடு வேஸ் அதாவது ரேஞ்ச் பவுண்டுக்குள்ளே இருந்தது. இன்றைக்கி தான் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு 500க்கு மேலே வந்து க்ளோஸ் அண்ட் கிராஸ் பண்ணி நிப்பாட்டியிருக்காங்க. ஆனால் இருந்தாலுமே ஒரு பெரிய லெவலில் வந்து என்னென்னா ப்ரீமியம் மூவ்மெண்ட்டு நடக்க மாட்டுது. ஓகேங்களா? ஸோ அதனால் ரொம்பவே ஆப்ஷன்ஸ் பையிங்கில் இருக்கிறவங்களுக்கு ரொம்பவே வந்து ஃப்ரஸ்ட்ரேட்டட் ஃபீலிங்காக தான் இருக்குது. ஓகேங்களா? ஸோ என்னடா அது, நம்ம வந்து ஒரு மார்க்கெட்டை ஒரு கால் சைடே போனாலும் கால் ப்ரீமியம் வந்து இன்க்ரீஸ் ஆக மாட்டுது. அதே மாதிரி தான் டிகே நடந்துகிட்டு இருக்கு அப்படின்றவங்க வந்து நிறைய பேர் ரொம்பவே வந்து என்ன சொல்கிறது, ரொம்பவே திங்க் பண்ணிட்டு இருக்காங்க. என்னடா இது, நம்ம கால் சைடு போகுது, நம்மளால வந்து ஒரு ப்ராஃபிட் புக் பண்ண முடியல அப்படின்ட்டு. இல்லை ஸோ ஆப்ஷன்ஸ் பைக்கான ட்ரேடை வந்து இன்னமும் வந்து நம்ம நிஃப்டியாக இருக்கட்டும், பேங்க் நிஃப்டி எதுவுமே கொடுக்க மாட்டுது. ஓகேங்களா? ஸோ அப்படி இருக்கும்போது இன்றைக்கி வந்து ஒரு 517 நம்மளோட சப்போர்ட்டை எடுத்துகிட்டு எகைன் வந்து 617க்கு போகணும். ஆனால் இன்றைக்கி பாருங்கள் 23,500லேருந்து கிட்டத்தட்ட 570 இந்த 70 பாயிண்ட் தான் இன்றைக்கி ட்ரேட் ஆகிருக்கு. ஓகேங்களா? ஸோ அப்போ ஒரு நிஃப்டி வந்து ஒரு 100லேருந்து 150 பாயிண்ட்ஸ் வந்து ட்ரேட் ஆனால் தான் நம்மளுக்கு ப்ரீமியம் மூவ்மெண்ட்ஸ் வந்து நடக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி ப்ராஃபிட் வந்து புக் பண்ண முடியும். ஸோ அப்படி இந்த 70 பாயிண்ட்லேயே வந்து கன்சல்டேஷன் தான் நடந்திருக்கு முக்கால்வாசி நேரம். ஓகேங்களா? ஸோ அப்போ வந்து ட்ரேடே ஆகாத போது நம்மளுக்கு ப்ரீமியம் மூவ்மெண்ட் நடக்காது. ஸோ அப்போ நாளைக்கு நம்ம வந்து பார்க்கக்கூடிய விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னையோட டே ஹைக்கு மேலே போனால் தான் 23,617 ரெசிஸ்டண்டாகவும் 23,720 அதுக்கு அடுத்த ரெசிஸ்டண்டும் ஆக்ட் ஆகும். அதேமாதிரி மறுபடியும் இந்த டாப்பு அதாவது டபுள் டாப் மாதிரி இவங்க எடுத்துகிட்டு திருப்பி இந்த இடத்துலேருந்து கீழே வராங்க, இந்த இடத்துலேருந்து இப்படி வந்துட்டு திருப்பி இப்படி கீழே வராங்க அப்படின்னா திருப்பி இந்த சேனலுக்குள்ளே வரும். இந்த சேனலுக்குள்ளே வருது அப்படின்னா 23,500க்கு கீழே வந்துருச்சு அப்படின்னா 23,436 மேக்ஸிமம் இந்த 23,500 பிரேக் அவுட் பண்ணுறதுக்கு ரொம்ப நாளாகவே டைம் எடுத்துக்கிட்டாங்க. ஸோ மேக்ஸிமம் 23,500 பிரேக் அவுட் கீழே பண்ண மாட்டாங்க. அப்படி பண்ணிடுச்சு அப்படின்னா நல்ல ஒரு ஃபால் வரும். 100-150 பாயிண்ட்ஸ் வந்து சடனாக வந்து ஃபால் ஆகும். ஓகேங்களா? அப்போ அந்த 23,500ன்றது ஒரு கீ லெவல் நம்மளுக்கு இனிமேல். ஓகேங்களா? ஸோ இந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து அதிகமாக பில்ட் ஆகக்கூடிய இடம். இதை பிரேக் அவுட் பண்ணுறதுக்காக தான் இவ்வளோ நாள் வெயிட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அவ்வளோ சீக்கிரம் வந்து 23,500க்கு கீழே விட்டுற மாட்டாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த 23,500க்கும் கீழே போயிடுச்சு அப்படின்னா 23,436 ஒரு சப்போர்ட், 23,368 ஒரு சப்போர்ட், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த 23,300 அதுக்கு அடுத்த சப்போர்ட் வரும். இல்லை சார், இதுதான் வந்து நிஃப்டிக்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ். ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்மே அப்புறம் தான் வந்து பில்ட் ஆயிருக்கு. ஓகேங்களா? ஸோ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா 23,500 பார்த்தீங்கன்னா சப்போர்ட் தான் கிரியேட் ஆகிட்டு இருக்கு. அதேமாதிரி 23,550லேருந்து அப்படியே ரெசிஸ்டண்டாகவும் இருக்குது 24,000 வரலையும். ஓகேங்களா? அதேமாதிரி இந்த 23,500க்கு கீழே வந்துருச்சு அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா மேஜர் சப்போர்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 23,400, 22,000 அது மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு 50 பாயிண்ட்டுக்கு வந்து ஒரு சிக்னிஃபிகண்டான ஓப்பன் பில்ட் ஆகிருக்கு. ஓகேங்களா? ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம 22,500க்கு கீழே போயிடுச்சு அப்படின்னா ஒரு நல்ல ஒரு ஃபால் வரும், 150 பாயிண்ட் வரும். ஓகேங்களா? ஸோ அதனால் வந்து 23,500ல் ஏகன் சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே போகிறதுக்கு தான் பார்ப்பாங்க. ஸோ ஒன்ஸ் இதை பிரேக் அவுட் பண்ணிடுச்சுன்னா நல்ல புட் சைடு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஓகேங்களா? சரி, ஓகே. அடுத்து பேங்க் நிஃப்டி பார்த்துரும். ஸோ நான் பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு நாளைக்கான எக்ஸ்பிரி. ஓகேங்களா? ஸோ நாளைக்கான எக்ஸ்பிரியில் வந்து இன்னைக்கு வந்து பேங்க் நிஃப்டி வந்து நம்மளோட சப்போர்ட் அதாவது அந்த கன்சல்டேஷன் ஜோனுக்கு சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே போனது எக்ஸாக்டாக நம்மளோட ரெசிஸ்டன்ட் எப்படி வந்து டச் பண்ணியிருக்கு பாருங்க, 50,565. ஸோ இப்போ நாளைக்கு 50,565க்கு மேலே போணுச்சு அப்படின்னா 50,757 ஒரு ரெசிஸ்டண்டாகவும் 51,000 அடுத்த ரெசிஸ்டண்டாகவும் நமக்கு வந்து ஆக்ட் ஆகும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் 51,166 அதுக்கு அடுத்த ரெசிஸ்டன்ட். அதே மாதிரி இதில் ஒரு ரீட்ரஸ்மெண்ட் கொடுத்துட்டு தான் வந்து மேலே போவோம் நாளைக்கு. ஓகேங்களா? ஸோ அதனால் வந்து திருப்பி இதுலேருந்து கீழே வருது அப்படின்னா இந்த இடம். ஓகேங்களா? ஸோ இதுலேருந்து 50% பார்த்தீங்கன்னா இந்த 350. ஸோ இதில் வந்து ரீட்ரஸ்மெண்ட் எடுத்துகிட்டு கூட இப்படி போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஓகேங்களா? இதுதான் பேங்க் நிஃப்டி. அதேமாதிரி சப்போர்ட் பார்த்தீங்க அப்படின்னா 50,300க்கு கீழே பார்த்தீங்கன்னா 50,232, அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா 49,938. ஓகேங்களா? ஸோ மேக்ஸிமம் இனிமேல் 50,000ன்றது இனிமேல் சப்போர்ட்டாகவே நம்மளுக்கு ஆக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து பேங்க் நிஃப்டிக்கான லெவல்ஸ். ஓகேங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபின் நிஃப்டி. ஸோ இன்றைக்கி எக்ஸ்பீரியல் வந்து பேங்க் நிஃப்டி எப்படி ட்ரேட் ஆனிச்சோ அதே மாதிரி தான் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு ரெசிஸ்டண்ட்டை வந்து பிரேக் அவுட் பண்ணியிருக்காங்க. ஸோ ரெசிஸ்டண்ட்டை பிரேக் அவுட் பண்ணிவிட்டு அடுத்த ரெசிஸ்டண்ட் அதுதான் 22,630க்கு பேருக்கு. இதுலேருந்து மேலே போகுது அப்படின்னா 22,711 அடுத்த ரெசிஸ்டண்ட்டாகவும் 22,808 அதுக்கு அடுத்த ரெசிஸ்டண்ட்டாகவும் 22,914 அதுக்கு அடுத்த ரெசிஸ்டண்ட்டாகவும் ஆக்ட் ஆகும். ஸோ 22,500 இனிமேல் வந்து மேஜரான ஒரு இடமா இருக்கும் இந்த ஃபின் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு. ஸோ 22,500க்கு கீழே வருது அப்படின்னா இந்த 22,388 தான் இனிமேல் அடுத்த
நம்மளுக்கு ஒரு சப்போர்ட். இந்த இடத்துல எப்படி ஒரே கண்டல வந்து ஜம்ப் ஆகி போயிருக்கும் அதே மாதிரி ஒரே கண்டல ஜம்ப் ஆகி 22,388க்கு வரும். ஓகேங்களா, கீழே வந்ததுன்னா 500க்கு கீழே வந்துருச்சுன்னா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 22,330ன்றது ஒரு சப்போர்ட், 22,215ன்றதுக்கு அதுக்கு அடுத்த சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஃபின் நிஃப்டிக்கு. ஓகேங்களா, ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா மிட் கேப் நிஃப்டி பார்த்துருவோம். மிட் கேப் நிஃப்டி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அதாவது ஒரு ட்ரெண்ட் லைன் சொல்லியிருந்தோம். ஓகேங்களா, ஒரு ரைசிங் வெஜ் சேனல் சொல்லியிருந்தோம். கிட்டத்தட்ட இன்னைக்கு அதுக்கு பர்ஃபெக்டாக ஒர்க் ஆயிருக்கு. அப்போ நாளைக்கு தான் அதோட ரிசல்ட் என்னன்னு தெரியும். ஓகேங்களா, ஒன்ஸ் இதுலேருந்து பிரேக் அவுட் பண்ணி கீழே வருதா இல்லை மேலே போகுதான்றதை நாளைக்கு தான் தெரியும். ஓகேங்களா, இப்போ 12,200ன்றது மேலே போனுச்சுன்னா ரெசிஸ்டன்ட் ஆகும், 12,300ன்றது அதுக்கு அடுத்த ரெசிஸ்டண்டாக ஆக்ட் ஆகும். அதுமாதிரி 12,089க்கு கீழே வருது அப்படின்னா 12,000ன்றது மேஜர் ரெசிஸ்டன் இனிமேல் நம்மளுக்கு. ஓகேங்களா, ஸோ இந்த இடத்துல வந்து 12,000ன்றது இனிமேல் நம்மளுக்கு வந்து மேஜர் சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகும். ஸோ 12,000க்கு கீழே வருதுன்னா 11,919ன்றது அடுத்த சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது மிட் கேப் நிஃப்டிக்கு. ஓகேங்களா, ஸோ அந்த லெவல்ஸ் எல்லாமே நீங்கள் நோட் பண்ணிக்கிங்க. ஃபர்தர் அப்டேட் எல்லாமே வந்து நம்ம வந்து டெலகிராம் குரூப்பில் தான் வந்து நம்ம ஷேர் பண்ணுவோம். டெலகிராம் குரூப்போட நேம் பார்த்தீங்கன்னா வி ட்ரேடிங் தமிழ். நான் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் தந்திருக்கேன். ஸோ மறக்காம கிளிக் பண்ணி ஃப்ரீயாகவே ஜாயின் பண்ணிக்கிங்க. மார்க்கெட் ஹவர்ஸில் உங்களுக்கு மார்க்கெட் ஒரு கைடன்ஸாக இருக்கும். மார்க்கெட் நியூஸ் எல்லாமே வந்து நம்ம வந்து அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்போம். ஓகேங்களா, ஸோ முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரேடர்ஸ் அது ட்ரேடை பற்றி நான் கற்றுக்கிட்டு நான் ட்ரேட் பண்ணணும் லாஸ் பண்ணாமல் அப்படின்றவங்களுக்கு வந்து ஒரு கோர்சஸ் வந்து கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ கோர்சஸ்க்கான டீட்டெயில் எல்லாமே டெலகிராம் குரூப்பில் கொடுத்துருக்கேன். நம்மளோட கான்டாக்ட் நம்பர் எல்லாமே இருக்குது. ஸோ அஃபோர்டபுளான ப்ரைஸ் தான், எல்லாருமே வாங்கி பயனடிங்க. ஓகேங்களா, ஸோ இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா லோ ப்ரோக்கரேஜுக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் ப்ரோக்கர் ஓப்பன் பண்ணுறதுக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். கிளிக் பண்ணி ஃப்ரீயாகவே அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கங்க. மினிமம் பார்த்தீங்கன்னா ஒரு 15 ரூபா பர் ட்ரேடுக்கு தான் எடுத்துக்கிறாங்க. ரொம்பவே கம்மியான ப்ரோக்கரேஜ். தமிழ் சப்போர்ட்டு கொடுக்குறாங்க. ஓகேங்களா, அதுதான் வந்து மெயினான கான்செப்ட். தமிழ் சப்போர்ட் உங்களுக்கு எந்த ப்ராப்ளம் இருந்தாலும் சரி, வித்ட்ராவலாக இருக்கட்டும், ட்ரேடில் ஏதாவது பிரச்சனை அப்படின்னாலும் தமிழ் சப்போர்ட் உடனுக்குடன் வந்து அவங்க கால் பண்ணி நம்ம கேட்டுக்கலாம். ஓகேங்களா, ஸோ அதனால் வந்து ரொம்பவே தமிழ் சப்போர்ட்டும் கொடுக்குறாங்க அலைஸ் ப்ளூ. ஓகேங்களா, ஸோ அதனால் டிமெட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கங்க. உங்களுக்கு ஃப்ரீயான ஒரு வெபினார் வீடியோவும் அவங்க வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஓகேங்களா, ஸோ அதனால் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணவங்க நம்ம கிளைண்ட் ஐடி வந்து நம்மளோட கான்டாக்ட் நம்பர் டெலகிராம் குரூப்பில் இருக்குது. நம்மளுக்கு சென்ட் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஃப்ரீ வெபினார் வீடியோ வந்து அனுப்பி வைக்கப்படும். தேங்க்யூ நம்பா.